Hello friends, welcome to Updates for You channel. First time in the channel க்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா CS department in future. So BE computer science engineering வந்து எடுக்கலாமா? CS departmentக்கு வந்து futureல value இருக்குமா? இப்போ 12th முடிச்சிட்டு நிறைய பேர் வந்து CS எடுக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. So அத பத்தி full information பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மென்ட் கோட்டால அட்மிஷனுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா தாராளமா நீங்க எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஃப்ரீ சர்வீஸ் தான். அதே போல MBBS, பாராமெடிக்கல், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாத்துக்குமான சர்வீஸ்மே நாங்க பண்றோம். இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா படிக்கணும் இல்ல வந்து எனக்கு வந்து 50% ஃபீஸ் கன்செஷன்ல படிச்சா நல்லா இருக்கும் இல்ல ஸ்காலர்ஷிப்ல படிச்சா நல்லா இருக்கும் யாராவது நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் फ्रेंड्स. இப்போ TNEA கவுன்சிலிங்ல CS கோர்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஐடி ஜாப்ஸ் வந்து கொஞ்சம் டவுன்ல போயிட்டு இருக்கு. சோ சில டைம் பாத்தீங்கன்னா பீக்ல இருக்கும், சில இயர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப டவுன்ல இருக்கும். ஐடி சர்வீஸ்ல இந்தியா வந்து 5th பொசிஷன்ல இருக்கு. டாப் கம்பெனிஸ்லாம் பாத்தீங்கன்னா TCS, Infosys, Wipro இது மாதிரி இந்தியால நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்கு. டோட்டல் ஒர்க்கர்ஸ் பாத்தீங்கன்னா 11 lakhs பீப்புள்ஸ் வந்து ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 2023-24 லே ஆஃப் பார்த்தீங்கன்னா 65K. விப்ரோல பார்த்தீங்கன்னா 24,516 பேர், இன்ஃபோசிஸ்ல 25,994 பேர், டிசிஎஸ்ல 13,249 பேர் வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. இது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா லெஸ் ப்ராஜெக்ட் அலாட்மெண்ட்ஸ் ஃபார் இந்தியா டியூ டு ரஷ்யா உக்ரைன் வார். ஸோ இந்த ரஷ்யா உக்ரைன் வார் வந்ததுக்கு அப்புறம் ஐடி ஃபீல்டு வந்து ரொம்ப டவுன்ல தான் போயிட்டு இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா பீக்குக்கு வரவே இல்லை. இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஏஐ இன் ஐடி ஃபீல்டு. ஸோ உங்களுக்கே தெரியும் ரீசெண்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா சைட்லையுமே வந்துருச்சு. எல்லா ஃபீல்டுக்குலையுமே ஏஐ வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட இன்ஃப்ளூயன்ஸ்னால மேன் பவர் வந்து குறைஞ்சிட்டே போகுது. அதனால பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டு கொஞ்சம் டவுனில் இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து ஏஐ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் TNEA 2023 டேட்டா ஆஃப் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்கில் வந்து எவ்வளோ சீட்ஸ் வந்து ஃபில் ஆச்சு, எவ்வளோ சீட்ஸ் வந்து வேக்கண்ட் ஆச்சு, அந்த டேட்டா வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு CSE பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் சீட் வந்து 29,342 இருக்குது. 24,673 சீட்டு மட்டும்தான் வந்து லாஸ்ட் டைம் ஃபில் ஆச்சு. 84% சீட் வந்து ஃபில்லாக இருந்துச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸில் 13,081 சீட் வந்துருக்கு. அதில் 11,107 சீட் மட்டும்தான் ஃபில்லாக இருக்குது. 84% சீட்ஸ் வந்து ஃபில்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஐடி டிபார்ட்மெண்ட், இதில் 13,056 சீட்ஸ் வந்து இருக்குது. அதில் 11,917 வந்து ஃபில்லாக இருக்குது. 88% சீட்ஸ் வந்து ஃபில்லாக இருக்குது லாஸ்ட் டைம். நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்கில் 77% சீட்ஸ் வந்து ஃபில்லாக இருக்குது. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் CSBS, இதில் பார்த்தீங்கன்னா 81% சீட்ஸ் வந்து ஃபில்லாக இருக்குது. ஸோ இவ்வளோ சீட்ஸ் வந்து லாஸ்ட் டைம் TNEA கவுன்சிலிங்லேயே வந்து வேக்கண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ யார் வந்து CS எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தலாம். ஸோ எல்லாருமே வந்து CS எடுக்க மாட்டீங்க. சில பேர் மெக்கானிக்கலுக்கு போவீங்க, சில பேர் வந்து EEE, ECA இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து சூஸ் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ யாருக்கு வந்து இந்த CS வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக வந்து CS டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம். அதே போல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ CS பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கோடிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு கோடிங் வராது அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் CS எடுத்து வேஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நல்ல நாலேஜ் வேணும். C++, HTML, C, Python, Java, PHP இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய வந்துருச்சு. ஸோ இதிலலாம் வந்து நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக CS வந்து சூஸ் பண்ணலாம். அதே போல் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து மஸ்ட். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஐடி ஃபீல்டுக்குள்ளே போக போகிறீங்கனாலே ஃபஸ்ட்டே வந்து அவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப நாலேஜாக உள்ளே போகிறது கிடையாது. நம்ம பார்த்திங்கன்னா தியரியாக படிச்சுட்டு தான் போவோம். மோஸ்ட்லி அங்கே போய் தான் நாலேஜ் கெயின் பண்ணுவோம். ஸோ அந்த இன்டர்வியூலே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறோமா, நம்ம லாங்குவேஜ் எப்படி இருக்குது, நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குது, அதை பார்த்து தான் நம்மளை இன்டர்வியூவில் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஐடி ஃபீல்டை பொறுத்தவரையும் டே பை டே அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஓகேனா நீங்கள் தாராளமாக CS டிபார்ட்மெண்ட் வந்து எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈஸியோட ஸ்கோப் என்ன, எப்படி இருக்கும் ஃபியூச்சரில் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஈஸி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தராக பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஓரியன்டாக உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் நீங்கள் தாராளமாக எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் ஃப்ரீயாக தான் சர்வீஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.